பிரான்சில் வால்டுவாஸ் மாவட்டத்தில் உள்ள பிரபல உணவகம் ஒன்று சுகாதார சீர்கேடு காரணமாக மூடப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பு துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் இந்த உணவகத்தில் பல அதிர்ச்சிகரமான சுகாதார விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதே இதற்கு முக்கிய காரணமாகும். சோதனையின் போது உணவகத்தின் உட்புறத்தில் எலிகளின் நடமாட்டம் மற்றும் அவற்றின் எச்சங்கள் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். உணவுகள் தயாரிக்கப்படும் மற்றும் சேமிக்கப்படும் இடங்களில் எலிகள் நடமாடுவது பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. இதுபோன்ற அசுத்தமான சூழலில் உணவுகளை தயாரிப்பது கடுமையான தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். முறையற்ற சேமிப்பு கிடங்குகள் மற்றும் சுகாதாரமற்ற குளிர்சாதன பெட்டிகள், இறைச்சி மற்றும் காய்கறிகள் வைக்கப்பட்டிருந்தன. சில உணவுப் பொருட்கள் மனிதர்கள் உட்கொள்ளவே தகுதியற்ற நிலையில் இருந்ததாக ஆய்வறிக்கை கூறுகிறது. உணவகத்தில் இருந்த பல பொருட்களில் அவற்றின் காலாவதி திகதியை கடந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. மேலும் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் எங்கிருந்து வாங்கப்பட்டன என்பதற்கான முறையான ஆவணங்கள் பராமரிக்கப்படவில்லை. இதனால் அவற்றின் தரத்தையோ அல்லது அவை முறைப்படி உற்பத்தி செய்யப்பட்டவையா என்பதனையோ சரிபார்க்க முடியாத நிலை இருந்தது. உணவகத்தின் தரைப்பகுதி, சமையல் உபகரணங்கள் மற்றும் உணவு பரிமாறும் இடங்கள் மிகவும் அழுக்காகவும் பராமரிப்பின்றியும் காணப்பட்டன. இதன் காரணமாக பொதுமக்களுக்கு உணவு நச்சுத்தன்மை ஏற்படும் அபாயம் இருப்பதாக கருதிய வால்டுவாஸ் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உணவகத்தை மூட உத்தரவிட்டது. மீண்டும் உணவகத்தை திறப்பதற்கு முன் அதிகாரிகள் மறு ஆய்வு செய்து திருப்தியடைந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும்.